வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. சான்றோர் பெருமக்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நமது தலைப்பு இடத்தை கொடுத்தா மடத்தை பிடிப்ப. இடத்தை கொடுத்தல் என்பது நம் மனதில் இறைவனுக்கு அதிகமான இடத்தை கொடுத்தல். மடத்தை பிடிப்ப, மடமையான குணங்கள் நம்மிடத்தில் என்ன என்ன இருக்கிறது என்பதை நாமே கண்டறிவது. இறைவனுக்கு அதிகமான இடத்தை கொடுத்தல் என்றால் இது ஒரு மத சார்பான விஷயமாக மாறிவிடும். இங்கு இறைவன் என்பது இயற்கை. இயற்கையினுடைய அதிசயங்களை சிந்திப்பதற்கும் அதை ஆராய்ந்து நன்றி சொல்வதற்கும் நாம் அதிகமான இடத்தை கொடுத்தல் என்பது. எடுத்துக்காட்டாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களை எடுத்துக்கொண்டுமையானால் முதலாவதாகிய நிலம். இந்த பூ உலகில் நாம் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்புடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு இருந்துதான் நாம் அணியக்கூடிய ஆடைகளையும் நாம் அணியக்கூடிய ஆபரணங்களையும் நாம் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலையும் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை எண்ணி நாம் ஒருபோதும் நன்றி கூறியதில்லை. அதுக்கு அதிகமான சிந்தனைக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுபோல்தான் நீரையும் நாம் எடுத்துக்கொண்டமையானால் நீரிலிருந்தும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. நீரிலிருந்து தான் நாம் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு போடுவதற்கு தேவையான உப்புக்கள் கிடைக்கிறது. நீரிலிருந்து தான் முத்துக்கள், சிற்பிகள் கிடைக்கிறது. நாம் உண்ணக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களும் அங்கிருந்து தான் கிடைக்கிறது. நாம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோமே தவிர அதை எண்ணி நாம் அதற்கு ஒருபோதும் நன்றி கூறியதில்லை. இவ்வாறாக இயற்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயத்தைக்கும் நாம் ஆராய்ந்து சிந்தித்து அதற்கு நன்றி கூற அதிகமான நேரங்களை எடுத்துக்கொண்டுமையானால் நம்மிடம் இருக்கக்கூடிய மடமையான குணங்களான பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம், பிறரிடம் குறை காணுதல், பிறரை பற்றிய பொறாமை, இந்த மாதிரியான பல குணங்களை நாம் மாற்றிக்கொள்ளவோ குறைத்து கொள்ளவோ அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நாம் நம்மிடம் உள்ள குறைகளை யாரும் கூறாமல் நாமே சிந்தித்து சிந்தித்து குறைத்து கொண்டேமையானால் நாமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நம் குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளலாம். இதன் மூலம் நம் சுற்றத்தையும் அதற்கு பிறகு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நாம் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும். எனவே அனைவரும் நம் மனதில் இறைவனுக்கு அதிகமான இடத்தை கொடுத்து மடமையான குணங்களை நாமே கண்டறிந்து திருத்திக் கொள்ளுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.